மைக்ரோவேவ்ஸ் உணவை உட்கொள்றதுனால ஏதாவது பிரச்சனைகள் வரலாமா, புற்றுநோய் வரலாமா? மைக்ரோவேவ்ன்றது வந்து நான் அயனைசிங் ரேடியேஷன்ஸ். அயனைசிங் ரேடியேஷன்ஸ் தான் கேன்சர்லாம் உருவாக்க முடியும். பேசிக்காக என்ன ஆகுதுன்னா, ஹீட் ஜென்ரேட்டட் பை ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ். உணவில் இருக்க வாட்டர் மாலிகூல்ஸ் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் மூவ் பண்ணி அதில் வர ஹீட்டில் தான் உணவு சமைக்கப்படுறோங்க. இது பண்ணுறதுனால எந்த வகையிலையும் உணவுடைய தன்மை மாறுறதில்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ரொம்ப நேரமாக பாயில் பண்ணுறோம், ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது இந்த வர நியூட்ரியன் லாஸ் அளவுக்கு கூட மைக்ரோவேவ் பண்ணுறப்ப ஆறுதில்லை. முக்கியம் என்னென்னா டைம் எடுத்துக்கூடாது. அதாவது 1 hour குக்கிங் பை மைக்ரோவேவ்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஷார்ட் டைம் யூஸ் பண்ணக்கூடிய குக்கிங் முறைகள் இல்லை பேக்கிங்கோ பண்ணுறோம் மைக்ரோவேவ்லனா நிச்சயமாக ஹெல்தி. சம்டைம்ஸ் என்னென்னா நடுவில் ஷார்ட் டைம் பண்ணி அதை வந்து கான்ஸ்டன்ஸை கலரி திருப்பி நம்ம மைக்ரோவேவ் பண்ணுறப்போ அது வந்து யூனிஃபார்மாக குக் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் பிளாக்கனிங் ஆகிறது தடுக்கணுங்க. ஜென்ரலாக ஒரு கம்ப்ளைண்ட் வந்து என்னென்னா, கேன்சர் வரக்கூடிய சில காம்பனன்ட்ஸ் ஆக்ரிலின்னு சொல்கிறது இந்த மாதிரிலாம் வருதுன்றாங்க. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற பாத்திரங்கள் மைக்ரோவேவ் கம்பேட்டபிள் பாத்திரங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ணோம். எதர் செரமிக்கோ இல்லை வந்து ஸ்டீலோ இல்லை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற கிளாஸோ நீங்கள் வச்சு குக் பண்ணிங்கன்னா இது வரதுக்கான வாய்ப்புகள் குறையுது. அது இல்லாமல் ரொம்ப ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் உருளைக்கிழங்கு குக் பண்ணுறோன்னா ஹை டெம்பரேச்சரில் ரொம்ப நேரம் பண்ணுறப்ப இந்த ஆக்ரிலின் வரலாம். அப்போ இதுக்கு தடுக்க என்ன பண்ணோம்னா, இதை யூஸ்வலாக ப்ரீ பாயில் பண்ணுறதோ இல்லை ஊற வச்சு நம்ம பண்ணுறப்பையோ இல்லை தின் ஸ்லைஸஸாக வச்சு பொட்டேட்டோ சிப்ஸ் பண்ணுறீங்க மைக்ரோவேவ்லனா அதுக்கான ஆக்ரிலின் வரதுக்கான வாய்ப்பு சிக்னிஃபிகண்ட்டாக குறைக்க முடியும். ஸோ இன் ஷார்ட் மைக்ரோவேவ் குக்கிங் சேஃப் தாங்க.